நாகசாதுக்கள் எங்கிருந்து வருகிறார்கள்? கும்பமேளாவுக்கு பிறகு எங்கு மறைந்து போகிறார்கள்? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் மகா கும்பமேளா, லட்சக்கணக்கான பக்தர்கள். ஆனால் அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பது நாகசாதுக்கள்தான். சாம்பல் பூசப்பட்ட உடல், நிர்வாண நிலை, திரிசூலம், ருத்ராட்சம் கண்களில் ஒருவித அசாதாரண அமைதி. ஆனால் உண்மையான கேள்வி இதுதான்: இவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள்? கும்பமேளாவுக்கு பிறகு எங்கு போகிறார்கள்? நாகசாதுக்கள் யார்? நாகசாதுக்கள் என்பது சனாதன தர்மத்தின் மிக கடுமையான துறவி மரபு. உலக இன்பங்களை முற்றிலும் துறந்து, உயிர், மரணம், ஆசை, பயம் எல்லாவற்றையும் கடந்து வாழ்பவர்கள். பொதுமக்கள் இவர்களை கும்பமேளாவில் மட்டுமே காண முடியும். எங்கிருந்து வருகிறார்கள்? பலரும் நினைப்பது போல இவர்கள் திடீரென்று தோன்றுகிறார்கள் என்பது தவறு. பெரும்பாலான நாகசாதுக்கள் இமயமலை பகுதிகள், அடர்ந்த காடுகள், அதிகம் அறியப்படாத தியான மையங்கள் என மிக ஒதுங்கிய இடங்களில் வாழ்கிறார்கள்.